This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரையும் நம்பாதே அப்படிங்கிற ஒரு சிறுகதை தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே ஸ்கூலில் கேட்டிருப்போம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதையும் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 குரங்குங்க, அண்ணன் தம்பிங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கெட்ட நேரம் பாருங்கள், ஒரு தடவை ஒருத்தர் ஒரே ஒரு பண்ணை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பண்ணை யார் இது வச்சுக்கிறது, இல்லை எப்படி சரிபாதியாக பிரிக்கிறது, இதுதாங்க பிரச்சனைங்க. ஸோ இந்த பிரச்சனையை தூரத்துலேருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன பாருங்கள், அதுவும் சரியான பசியில் இருக்குது. நேராக வந்துச்சு. ஏப்பா தம்பிகளா, இதை பிரிக்கிறக்கா இவ்வளோ நேரம் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க அப்படின்னு சொல்லி. நான் வேணால் சரியாக பிரித்து தரவா அப்படின்னு சொல்கிறது. எப்படி நீங்கள் சரியாக பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த அண்ணன் குரங்கு. அதுக்கு உடனே அந்த குரங்கு, 3வது குரங்கு சொல்லுது, நான் ஒரு தராசு வச்சுருக்கேன், அதில் கரெக்டாக ஈக்குவலாக பிரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே 2 குரங்குமே, அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே ஹாப்பி. அந்த பண்ணை அந்த குரங்கு கையில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் பிச்சு வைக்குது. 2 தராசுலையும் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி வைக்குது. பட் என்னென்னா 2மே கரெக்டான அளவில் இல்லை. ஒரு பக்கம் இறங்குது, அண்ணன் பக்கம் இறங்குது முதல் தடவை. உடனே அண்ணன் பக்கம் அதிகமாக இருக்குது, இது தம்பிக்கு சேர வேண்டியது, அதனால் இதை நான் பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு கொஞ்சம் வாயில் போட்டுருது அந்த இது. இப்போ 2 ஈக்குவல் ஆகணும் இல்லைங்களா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தம்பி பக்கம் கொஞ்சம் இழுக்குது. உடனே தம்பி இது அதிகமாக இருக்குது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு வாயில் போடுது. இப்படியே தொடர்ந்து பிச்சு 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 போட்டு கடைசியில் தராசு மட்டும்தாங்க மிஞ்சுது, பண்ணை காணும். ஸோ இந்த 2 அண்ணன் தம்பி குரங்குகளும் ஏமாந்து போகுது. ஓகேங்களா, இதுதாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம பிரச்சனையை என்றைக்கு நாமளே ஹேண்டில் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம முன்னேறுவோம். நம்ம பிரச்சனையை எப்போ இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு அதுக்கு முடிவை கேட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா நாம் என்றைக்குமே முன்னேறவும் மாட்டோம், அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதைத்தான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை கண்டிப்பாக எல்லோரும் கேட்டு இதன்படி நடந்துக்கணும். ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு 10 ரூபாய்க்கு சில்லறை ஜோப்பில் வச்சுருக்கீங்க, அது கீழே விழுந்துருச்சு. அதை உங்களால் எடுக்க முடியலை. அதை கஷ்டப்பட்டு எடுத்து பாக்கெட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி தெரியுங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க, இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, இல்லை உங்களோட எதிரிகள் இப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கஷ்டப்பட்டு இழுத்து கட்டி தூக்கிட்டு வர மாதிரி. வேணாம், அந்த சில்லறையை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுவாங்க, உங்கள் பிரச்சனை அத்தோடு முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சில நபர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு பிரச்சனைகளே வராது, இருந்தாலும் அது போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய கதைகள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.